நேயர்களே, உங்களை இந்த ஆழ்ந்த அலசலுக்கு வரவேற்கிறேன். 7ஆம் வகுப்பு தமிழ் பாடநூல்ல இருக்கிற திருக்குறளார் வி. முனிசாமி அவங்க எழுதின வாழ்விக்கும் கல்வி அப்படிங்கிற கட்டுரையை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். ஆமா, இது அவரோட சிந்தனை களஞ்சியம் அப்படிங்கிற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அருமையான குறிப்பு. தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் எதிர்காலத்தை நாம ரொம்ப ஈஸியா கணிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, உயிரியல் ரீதியா அதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டவைதான். அதுதான் கட்டுரையில சொல்றாங்க. இப்போ நீங்க ஒரு வாழைக்கன்றை நட்டா எதிர்காலத்துல அது வளர்ந்து இலை தரும், பூ தரும், அப்புறம் காய் தரும்னு 100% உறுதியா சொல்லலாம். கண்டிப்பா சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பசுமாடு கன்று போட்டா அந்த கன்றுக்குட்டி எதிர்காலத்துல பால் தரும்னு சொல்லிடலாம். ஆனா மனித பிறவிக்கு அப்படி சொல்லவே முடியாது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த தாய் அல்லது தந்தை வந்து என் குழந்தை எதிர்காலத்துல மாவட்ட ஆட்சியர் ஆவான்னு உறுதியா சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. அது மனிதனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு கணிக்க முடியாத தன்மை இருக்கு. முனிசாமி அவங்க மகாத்மா காந்தியோட உதாரணத்தை இங்க சொல்றாரு. மகாத்மா காந்தி பிறந்த உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு கேட்டா அந்த தாய் ஆண் குழந்தைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆமாம், அதை விட்டுட்டு இப்போதான் மகாத்மா காந்தி பிறந்திருக்காரு, அவர் உலகத்துக்கே அஹிம்சையை கத்துக் கொடுத்து நமக்கு சுதந்திரம் வாங்கி தரப்போறாருன்னு சொல்லிருக்க மாட்டாங்க இல்லையா? உலகத்திலேயே ரொம்ப அருமையான, அதாவது திரும்ப பெற முடியாத ஒரே விஷயம் காலம் மட்டும்தான். ஆமா, நாம பல விஷயங்களை செல்வமா நினைக்கிறோம். கரெக்ட். ஆனா மத்த எந்த பொருள் அழிஞ்சாலும் சரி, தொலைஞ்சாலும் சரி, அதை நம்ம மீட்டெடுக்கலாம். ஒரு நாற்காலி உடைஞ்சு போயா காசு கொடுத்து புதுசா வாங்கிக்கலாம். ஆனா நேரம் அப்படிப்பட்டது இல்லையே. அது ஒரு முறை போயிருச்சுன்னா பிரபஞ்சத்தில் உள்ள ஒட்டுமொத்த செல்வத்தை கொடுத்தாலும் ஒரு நொடியை கூட திரும்ப பெற முடியாது. இப்போ ஒரு மாணவன் தேர்வு நெருங்கும் நேரத்துல 4 நாட்களை வீணடிச்சிடுறான்னு வச்சுப்போம். தேர்வு அன்னைக்கு அவன் நண்பன் கிட்ட போய், நண்பா எனக்கு ஒரு 4 நாள் கடன் கொடுன்னு கேட்க முடியுமா? 4 நாளா? எப்படி கேட்க முடியும்? நான் மனப்பாடம் செஞ்சு தேர்வு எழுதின பிறகு அந்த 4 நாட்களையும் உங்ககிட்டயே திருப்பி தந்துடுறேன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. பணத்தை கடனா கேட்கலாம், புத்தகத்தை கேட்கலாம், ஏன் நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தரோட உழைப்ப கூட கூலிக்கு கேட்கலாம். ஆனா வாழ்க்கையோட காலத்தை கடனா கேட்கவே முடியாது. போனது போனதுதான். அதனாலதான் திருவள்ளுவர் மனித வாழ்வின் இந்த ஓட்டத்தை மிக துல்லியமா புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு திருக்குறள்ல காலமறிதல் மற்றும் கல்வி அப்படின்னு 2 தனித்தனி அதிகாரங்களை எழுதியிருக்காரு. ஆமா, உலகத்திலுள்ள மற்ற எல்லா செல்வங்களும் அழிந்துவிடும் தன்மையுடையவைன்னு ரொம்ப எளிமையான உதாரணங்கள் மூலமா விளக்குறாரு. ஆமா, பொருள் சார்ந்த செல்வங்கள் எல்லாமே நிரந்தரமற்றவை. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. அவர் என்ன சொல்றாருன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆலமரம் இருந்திருக்கலாம். இப்ப எங்கன்னு கேட்டா அது புயல்ல சாஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஒரு பெரிய கட்டடம் இருந்துச்சுன்னா அது மழையில இடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. மனிதர்களை பற்றி பேசும்போது கூட அதோ போறாரே, அவரை 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாய் வச்சிருந்தாரு, இப்ப எல்லாம் செலவாகி போய் 2 ரூபாய் கடன் கேக்குறாருன்னு சொல்றத கேட்டிருப்போம். ஆமா, ஒருத்தர் 10 வருஷத்துக்கு முன்னாடி பட்டம் வாங்கியிருக்கிறாருன்னா இன்னைக்கு அவரு ஐயோ என் கல்வி எல்லாம் செலவாகி போச்சு, நான் இப்ப மீண்டும் 10ஆம் வகுப்பு ஆகிட்டேன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. கல்வி அழியாதது. ஒருத்தர்கிட்ட இருந்து திருடப்பட முடியாத, எந்த சூழ்நிலையிலும் அழியாத, காப்பீடே தேவையில்லாத ஒரே செல்வம் அறிவு மட்டும்தான். இதுதான் திருக்குறள் 400ல திருவள்ளுவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற யவல் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி மட்டுமே, மற்றவையெல்லாம் உண்மையான செல்வங்கள் ஆகாது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். விளக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. விளக்கு இருளை அகற்றும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா கல்வியை விளக்கோடு ஒப்பிடுவதன் உள்ளர்த்தம் என்ன? தனி மனிதன் தன் மூளைக்குள்ள தகவல்களை சேகரித்து வச்சு பூட்டிக்கொள்ளும் ஒரு லாக்கர் கிடையாது. அது ஒரு ஒளி விளக்கு. ஆமா, ஒரு விளக்கு ஏற்றப்பட்டால் அது தனக்கு மட்டும் வெளிச்சம் தராது, தன்னை சுற்றியுள்ள ஒட்டுமொத்த அறைக்கும் அங்குள்ள மனிதர்களுக்கும் ஒளி ஊட்டும். அதே போலதான் ஒருவன் கல்வி கற்றுவிட்டால் கற்ற கல்வியை பலருக்கும் அளித்து சமுதாயத்தை ஒளியூட்ட வேண்டும். விளக்கில்லாத வீடு எப்படி இருட்டாக, யாரும் வசிக்க தகுதியற்றதாக, ஆபத்தானதாக இருக்குமோ அதுபோலவே கல்வியில்லாத குடும்பத்தை இந்த சமூகம் மதிக்காது. அது உண்மைதான். குறள் 410ல கல்வி அறிவு இல்லாதவரை வள்ளுவர் நேரடியாக விலங்கு அப்படின்னு சொல்றாரு. விலங்கோட மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு சொல்றாரு. விலங்குகளோட இயல்பான குணம் என்னன்னு சிந்திச்சு பாருங்க. அவை தாமாகவே சென்று பல செயல்களை செய்யும். ஒரு மாடு தானாகவே போய் ஒருவரோட வயலை மேயும், பொருட்களை முட்டி உடைக்கும், யாரையாவது குத்தும். இதெல்லாம் அதுக்கு யாரும் சொல்லி கொடுத்து செய்யறதில்ல.
ஆமாம், அது விலங்கோட இயல்பான உள்ளுணர்வு. ஆனா அதே மாடு நல்ல செயல் ஒன்ன தானாகவே முன்வந்து செய்யுமா? எங்கே வீட்டில் உள்ளவர்கள், சொம்பு எங்கே, வாருங்கள் நான் பால் தருகிறேன் அப்படின்னு அது தானாகவே வந்து நல்ல காரியத்தை செய்யாது. ஆமா, நாம ஒரு மாட்டு பின்னால வர சொன்னா கூட அது வராது. அதோட கவனத்தை ஈர்க்க கையில ஒரு பச்சைப்புல் கட்டையை வச்சுட்டு காட்டணும். ஆக ஒரு தற்காலிக ஆசையோ அல்லது தூண்டுதலோ இல்லாமல் விலங்குகள் மனிதனுக்கு பயன்படும் எதையும் தானாக செய்யாது. மனிதன் என்பவன் ஒரு நற்செயலை செய்யணும்னா யாராவது வந்து பயமுறுத்த வேண்டுமென்றோ அல்லது தனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமென்றோ காத்திருக்க கூடாது. தானாகவே முன்வந்து சமுதாயத்திற்கு எது தேவையோ அதை செய்யணும். நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்தறிந்து தன்னிச்சையாக நல்லதை தேர்ந்தெடுக்கும் அறிவு மனிதனுக்கு வேணும். நன்றின்பால் உய்ப்பது அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்வது இததான். பள்ளிகள் பற்றியும் மிக சிறப்பாக பேசப்பட்டிருக்கு. உலகத்தில் உள்ள அத்தனை மருத்துவர்களையும் பொறியாளர்களையும் மாபெரும் அறிஞர்களையும் கண்டுபிடித்து உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள்தான்னு கட்டுரை சிலாகித்து கூறுது. 100க்கு 100 உண்மை. நாம் ஆரம்பத்துல பேசினோமே, மனித பிறவி அப்படிங்கிறது கணிக்க முடியாததுன்னு. ஒரு குழந்தை என்னவாக ஆவான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த மாணவனுக்குள்ளே எந்த திறமை ஒளிந்திருக்கு, அவன் எந்த துறையில சாதிக்க பிறந்தவன்னு கண்டறிந்து அவனை அந்த திசையில் செலுத்துபவர்கள் ஆசிரியர்கள்தான். அந்த கணிக்க முடியாதத ஒரு காவியமாக மாற்றுபவர்கள் அவங்கதான். அதனாலதான் பள்ளிக்கூடங்களை வெறும் செங்கல் சிமெண்டால் கட்டப்பட்ட கட்டடங்களாக பார்க்கக்கூடாது. இதையேதான் பாரதியாரும் சொல்லியிருக்காரு இல்லையா? பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம்னு பாரதியார் பாடியத முனிசாமி அவங்க நினைவுபடுத்துறாரு. பள்ளிகளை கோயில்னு பாரதியார் ஏன் கூறினார்னா, அங்க வெறும் தகவல்கள் மட்டும் பரிமாறப்படுவதில்லை. அங்குதான் குழந்தைகளோட எதிர்காலம், அதாவது ஒரு நாட்டோட எதிர்காலமே நிர்ணயிக்கப்படுது. மாணவர்கள் அறிஞர்களாக உருவெடுக்கும் புண்ணிய தலம் அது. இதிலே என்ன ரொம்ப நிகழ வச்ச ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து அவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சு பெரிய கல்லூரிக்கு செல்லும்போது அந்த ஆசிரியர் என்ன செய்வாரு? வாழ்த்துக்கள், கல்லூரியில கெட்டிக்காரன்னு பெயர் வாங்குங்கள்னு தான் மனதார வாழ்த்தி வழி அனுப்புவாரு. அதை விட்டுட்டு, தம்பி இத்தனை வருஷம் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த கல்வியெல்லாம் திருப்பி தந்துரும், அடுத்த வருஷம் மாணவர்களுக்கு நான் அதையே சொல்லிக் கொடுக்க வேண்டுமேன்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரு. ஏன்னா கல்வியோட இயல்பே அதுதான். ஆமா, நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தால் என் கணக்கிலிருந்து 10,000 குறைந்திடும். ஆனா கல்வியை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க அது நம்மிடமும் வளரும், பெறுபவரிடமும் வளரும். கொடுத்தால் வளரும் ஒரே செல்வம் கல்விதான் அப்படிங்கறத எவ்வளவு அழகா கட்டுரையில சொல்லிருக்காங்க. அப்படியென்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? கல்வி ரொம்ப சிறந்தது, காலம் பொன்னானது. இதையெல்லாம் பள்ளியிலும் ஆசிரியரிடமும் கற்கிறோம், சரி. ஆனா ஒரு தனி மனிதனா நாம எப்படி படிக்க வேண்டும்? கற்கும் முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத பற்றி திருக்குறளார் முனிசாமி அவங்க என்ன சொல்றாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆமாம், நூல்களை வாசிக்கும் கலை பற்றி அவர் சொல்லியிருப்பது அருமை. உலகத்துல எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்காங்க. சிலர் 10 புத்தகங்கள் எழுதுவாங்க, சிலர் 50 புத்தகங்கள் எழுதுவாங்க. ஆனா திருவள்ளுவர் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு நூல் தான் எழுதினாரு, அது திருக்குறள். அப்படின்னா அவர் ஒவ்வொரு குறளையும் எழுத எவ்வளவு ஆழமா சிந்தித்திருக்க வேண்டும். 7 சீர்களுக்குள்ள உலகத்தையே அடக்கணும்னா அதுக்கு கடுமையான தவம் தேவை. அந்த சிந்தனையோட ஆழத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா நாமும் ஆழமாக வாசிக்க பழக வேண்டும். முனிசாமி அவங்க இங்க ஒரு விவசாய ஓமைய பயன்படுத்துறாரு. சில நூல்கள் பூமியோட மேற்பரப்பிலேயே விளையும் காய்கறிகளை போன்றவைன்னு சொல்றாரு. அதாவது கத்தரிக்காய், வாழைக்காய், கீரை இதெல்லாம் பூமிக்கு மேல எளிதாக கிடைக்கும், பறித்து சமைச்சிடலாம், எந்த சிரமமும் இல்ல. ஆமா, இது எதை குறிக்குதுன்னா, சில புத்தகங்களை அல்லது கட்டுரைகளை ஒருமுறை வாசித்தாலே அதோட பொருள் நமக்கு ரொம்ப ஈஸியா விளங்கிடும். பெரிய மூளை உழைப்பு தேவைப்படாது. அவை பொழுதுபோக்குக்கானவை. ஆனா உலகத்தோட தலை சிறந்த அறிஞர்கள் எழுதிய நூல்கள் அப்படிப்பட்டவை கிடையாது. அந்த அரிய நூல்கள் பூமிக்கு அடியில் விளையும் கிழங்குகளை போன்றவை. ஆஹா, கிழங்குனா நாம சும்மா போய் பறிச்சிட முடியாது. கடினமா உழைத்து மண்ணை ஆழமா தோண்டி எடுக்கணும். ஆழமான கருத்துக்களை கொண்ட நூல்களை நாம ஒரு முறை மட்டும் மேலோட்டமா படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் நினைக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படிக்க வேண்டும். ஒவ்வொரு வரியோட பின்னணியிலும் உள்ள பொருளை தோண்டி எடுக்கணும். அப்பதான் அந்த நூலோட உண்மையான சாராம்சம் நமக்கு கிடைக்கும். இததான் திருவள்ளுவர் கற்க கசடற அப்படின்னு சுருக்கமா ஆனா ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு. எதை படிக்க வேண்டுமோ அதை தேர்ந்தெடுத்து படிக்கணும். படிக்கும்போது சந்தேகங்கள் இல்லாமல் குற்றமற மிக ஆழமா படிக்கணும். இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்த கட்டாயம் பதிவு செய்யணும். இவ்வளவு நகைச்சுவை ததும்பும் அதே சமயம் சிந்தனையை தூண்டும் ஆழமான உதாரணங்களை எழுதின
திருக்குறளார் வி முனிசாமி. அவங்களோட பெருமையை நம்ம சொல்லியே ஆகணும். இவர் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை மக்கள் மத்தியில பரப்பிய பெருமைக்குரியவர். அவரோட நகைச்சுவை உணர்வு தான் மக்களை அவர் பக்கம் ஈர்த்தது. வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவைன்னு பல சிறந்த நூல்களை எழுதியிருக்காரு. குறிப்பா அவரோட உலகப் பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் அப்படிங்கிற நூல் பெரும் புகழ் பெற்றது. இப்படிப்பட்ட ஒரு அறிஞரோட சிந்தனைகள் தான் இன்னைக்கு நாம அலசிய 7ஆம் வகுப்பு பாடத்துல இடம் பெற்றிருக்கு. நேயர்களே, இன்னைக்கு நாம எதையெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படிங்கறத சுருக்கமா தொகுத்து சொல்றேன். மனித பிறவி அப்படிங்கிறது கணிக்க முடியாத மாபெரும் சாத்தியக்கூறுகளை கொண்டது. அதை முழுமையடைய செய்ய காலத்தின் அருமையை உணர்ந்து கற்க வேண்டும். கட்டடங்களும் காசும் ஒரு நாள் அழிஞ்சிடும், ஆனா கல்வி என்னும் விழுச்செல்வம் ஒருபோதும் அழியாது. தாழ்மையாக முன்வந்து நல்லதை செய்யும் பகுத்தறிவை வழங்கி விலங்கு தன்மையிலிருந்து நம்மை மனிதனாக உயர்த்துவது கல்விதான். அத்தகைய கல்வியை வழங்கும் பள்ளிகளும் கோயில்களும் ஆசிரியர்களும் வழிகாட்டிகளும் எல்லாவற்றுக்கும் மேலாக அறிவை பெற நாம பூமிக்கடியில் இருக்கும் கிழங்கை தோண்டுவது போல நூல்களை ஆழ்ந்து வாசிக்க வேண்டும். இதிலிருந்து மிக முக்கியமான 40 வினாக்களை ஒரு வேகமான வினாவிடை பாணியில நாங்களே கேட்டு பதிலளிக்க போறோம். கவனமா கேளுங்க. தயாரா? நான் தயார். ஆரம்பிக்கலாம். 1. உலகில் அழியாத செல்வம் எது? கல்விச் செல்வம். 2. கல்வி கற்பதற்கு எது இல்லை? கால எல்லை. 3. எந்த பிறவிக்கு எதிர்காலம் உறுதியாக சொல்ல முடியாது? மனித பிறவிக்கு. 4. உலகில் மிகவும் அருமையானது எது? காலம். 5. போனால் மீண்டும் வராதது எது? காலம், அதாவது நேரம். 6. பாடப்பகுதியில் குறிப்பிட்டுள்ள திருவள்ளுவர் எழுதிய அதிகாரங்கள் யாவை? காலமறிதல் மற்றும் கல்வி. 7. புயல் காற்றால் விழுவது எது? மரங்கள். 8. மழையால் இடிவது எது? கட்டடங்கள். 9. செலவாகி போவது எது? பணம். 10. கேடில் விழுச்செல்வம் கல்வி. இக்குறளின் எண் என்ன? குறள் 400. அருமை. 11. கல்வி எதனை போன்றது? ஓர் ஒளி விளக்கு. 12. ஒருவன் கற்ற கல்வியை என்ன செய்ய வேண்டும்? பலருக்கும் அளிக்க வேண்டும். 13. கல்வி இல்லாத நாடு எது? இல்லாத வீடு. விளக்கில்லாத வீடு. 14. கல்வி இல்லாத குடும்பத்தை உலகம் என்ன செய்யாது? மதிக்காது. 15. கல்லாதவரை கடுமையாக குறை கூறியவர் யார்? திருவள்ளுவர். 16. விலங்கோடு மக்கள் அணையர். இக்குறளின் எண் என்ன? குறள் 410. 17. கல்வி அறிவு இல்லாதவரை வள்ளுவர் எதற்கு ஒப்பிடுகிறார்? விலங்கு. விலங்கு தானாக எதை செய்யாது? நல்ல செயல்களை. விலங்கு தானாக எதை செய்யும்? கெட்ட செயல்களை. 20. மனிதன் தானாக எதை செய்ய வேண்டும்? நல்ல குடிமக்களாக உருவாக்குபவர்கள் யார்? ஆசிரியர்கள். 23. பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யார்? பாரதியார். 24. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என பாடியவர் யார்? பாரதியார். 25. குழந்தைகளின் எதிர்காலம் எங்கு நிர்ணயிக்கப்படுகிறது? பள்ளிக்கூடங்களில். 26. கொடுக்க கொடுக்க வளர்வது எது? கல்வி. 27. கொடுக்க கொடுக்க குறைவது எது? பொருட்செல்வம், அதாவது பணம். 28. நூல்களை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும்? நன்கு ஆராய்ந்து. 29. வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு நூலை மட்டும் எழுதியவர் யார்? திருவள்ளுவர். 30. எத்தகைய நூல்களை ஆழமாக சிந்திக்க வேண்டும்? ஆழ்ந்த பொருளுடைய நூல்களை. 31. குறள்படி எப்படி கற்க வேண்டும்? கசடர, அதாவது குற்றமற. 32. கற்றபின் எப்படி நிற்க வேண்டும்? அதற்கு தக, அதாவது கற்றபடி நடக்க வேண்டும். 33. திருக்குறள் வகுப்புகள் மற்றும் சொற்பொழிவுகள் நடத்தியவர் யார்? திருக்குறளார் வி முனிசாமி. 34. திருக்குறளார் வி முனிசாமியின் பேச்சில் எப்போதுமே ததும்புவது எது? நகைச்சுவை. 35. வி முனிசாமி எழுதிய நூல்களுள் ஒன்று. வள்ளுவர் உள்ளம். 36. வி முனிசாமியின் மிகப்பெரும் புகழ்பெற்ற நூல் எது? உலகப் பொதுமறை. திருக்குறள் உரை விளக்கம். 37. வாழ்விக்கும் கல்வி என்னும் இக்கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? சிந்தனை களஞ்சியம். 38. உயர்வடைவோம் என்பதை பிரித்தெழுதினால் கிடைப்பது? உயர்வு கூட்டல் அடைவோம். 39. இவை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுதினால் கிடைப்பது? இவையெல்லாம். 40. கல்வி கற்றவர் வாழ்வில் முடிவாக என்ன அடைவார்? உயர்வு. ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி பதில் செஷன் இது. ஆமா, மிக சிறப்பான ஒரு அலசலை இன்னைக்கு நாம சென்றிருக்கோம்.